வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எக்ஸ்பிரி அன்னைக்கு எப்படி டைம் டிகே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, இந்த வேரியஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்ல, சிஇ அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு சின்ன லைட்டான பேசிக் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிட்டு A to Z ஷேர் மார்க்கெட் பற்றி கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிஸு எப்படி பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் பார்த்துங்க. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பிரி அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அதாவது எக்ஸ்பிரி பண்ணணும், எக்ஸ்பிரியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஜீரோ பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பிரி. அப்போ அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரெண்டு சைடும் ஜீரோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது ஒரு ப்ரீமியம் அப்படின்னா அதை உடனே பார்த்திங்கன்னா ஜீரோ பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டைலிட்டி ப்ரீமியமை மேலேயும் கீழே ஏற்றி தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பண்ண முடியும். ஒரே டைரெக்ஷனில் மார்க்கெட் எப்பாவது தான் போகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிக்கு ஒரு ஜிக்ஸாக் மூவ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 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 டாப்லேருந்து ஒரு பாட்டம் வந்துச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 1 hour ஒரு 1.5 hours கழித்து திருப்பி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டவுன் சைடு வந்துட்டு ஒரு 1 hour கன்சால்டேஷன் ஒரு ஸ்லைட்டாக மூமெண்ட் இருந்துகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டைம் டிகேனால ப்ரீமியம் பார்த்திங்கன்னா டிகே ஆகும். அப்போ நம்ம இந்த வீக் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது நமக்கு அதில் வந்துட்டு சில டைம் மாட்டிக்குவோம். அந்த டிகேனால் நம்ம வாங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக பார்த்திங்கன்னா நமக்கு டிகே ஆகும் இந்த வீக் கான்ட்ராக்ட். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஜிக்ஸாக் மூவ் ஆகி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதாவது 1 week or 2 week கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா அந்த 540ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 weeks முன்னாடி இருந்த நல்ல சப்போர்ட் ஜோன் அங்கேருந்து வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் டே பார்க்குறீங்க சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு ப்ரீவியஸ் டேஸையும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்படி ஆகும்போது நம்ம அந்த வீக் கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் இல்லை மந்த்லி கான்ட்ராக்ட் இது மாதிரி வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த வீக் கான்ட்ராக்டுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். உங்களுக்கு அந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்கும் இந்த வீக் கான்ட்ராக்டில். பட் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா அந்த டிகே கம்மியாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் சடனாக கீழே இறங்கினாலும் இந்த வீக் கான்ட்ராக்ட் ஒரு 20 ரூபாலேருந்து 10 ரூபா போயிடும். ஆனால் அடுத்த வீக் கான்ட்ராக்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் இறங்கும். பெரிய டைம் டிகே இருக்காது. லிக்விடிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்பிரி அன்னைக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நோட் மாதிரி போட்டு. ஏன்னா நம்ம அந்த ட்ரேட் இருக்கிறப்ப நம்ம சொல்கிறது எல்லாமே மறந்துடுவோம். நானே பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நான் மறந்துடுவேன் என்ன பண்ணணும்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸ் மாதிரி எக்ஸ்பிரி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி டைம் டிகே இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் ட்ரைவில் ஒரு நோட் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு இதாக பார்க்கலாம். ஒன்று இந்த வீக் கான்ட்ராக்டை வந்துட்டு அடுத்த வீக் கான்ட்ராக்டை பை பண்ணிவிட்டு இந்த வீக் கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு ஹெட்ஜுக்கு செல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம். ஏன்னா அப்படி சப்போஸ் மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் போகுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் ஜோன் தெரியுது அப்படிங்கும்போது ஓஐ பில்டப் பார்த்துட்டு காலை இது புக் பண்ணிவிட்டு செல் பண்ணினதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா எப்படி அது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் எப்படி ஜீரோ ஆகும். பட் அது வந்துட்டு இந்த பைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ஹெட்ஜாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீக் கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பை பண்ணிக்கலாம். இல்லை ஒரே பை மட்டும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு நீங்கள் பை மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் வீக்ஸில் ப்ளே பண்ணுறது கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை ரெண்டு சைடும் பண்ணுவாங்க, நீங்கள் ஏதோ ஒரு சைடும் பண்ணலாம், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று
இந்த சிஇ அதாவது பிகினர்ஸ்க்கு இது ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சவங்க இது பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்களுக்கு இந்த சிஇ அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி சில அப்புறம் ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ்லாம் சிஇபி அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்ன அப்படிங்கிறது நிறைய பெருசாக இது என்ன டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இருக்குது, இது சிஇனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சப்போஸ் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 17,100 இருக்குது. இது மாதிரி தான் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இல்லைனா நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நிஃப்டி பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வழியாக தான் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் மாதிரி ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் மெயினாக பார்த்திங்கன்னா அதிகமாக டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணும். இப்போ சப்போஸ் ஸ்பாட் பார்த்திங்கன்னா 17,100 இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ 17,100 இருக்கும்போது நம்ம ஒரு 17,300 அடுத்த வாரத்துக்குள்ளே போகும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ வர்ற வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 6th அக்டோபர் ஒரு வியாழக்கிழமை, 13th அக்டோபர் வந்துட்டு ஒரு வியாழக்கிழமை. அப்போ அதோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு. அதாவது டைம் கம்மியாக இருக்குது எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த ப்ரீமியம் வேல்யூ கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்துக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். 6th 13th அதுக்கப்புறம் 21 20th அதுக்கப்புறம் வெறும் அக்டோபர்னு இருக்கிற மந்த் எண்டு. ஸோ அப்போ அந்த மந்த் வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 0 ஆகாது. இப்போ 0 ஆகாது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். அதாவது டைம் வேல்யூ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒவ்வொரு வீக்குக்கும் இப்போ ஏன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எல்லாம் டைம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேல்யூ அதிகமாக, டைம் கம்மியாயிடுச்சுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கம்மியாயிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சிஇயில் இப்போ சிஇனா மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படிங்கும்போது இந்த கால் ஆப்ஷனை நீங்கள் உங்களோட வியூ வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா 17,300 கால் வாங்கலாம், 400 500 600. அப்போ தூரமாக இருக்கிறதுக்கும் நிறைய டைம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் வந்துட்டு மாறும். ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருந்ததுன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாகும். அதாவது ஸ்ட்ரைக் பக்கத்தில் இருக்கும்போது ப்ரீமியம் ஜாஸ்தியாகும். தூரம் ஏன்னா அவ்வளோ தூரம் போகாது அப்படிங்கிறத அவங்களுக்கு அந்த ஒரு இதுக்காக வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். பார்க்காதவங்க வந்துட்டு அதை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பபாய்.